நிமிட செய்திகளை பார்க்கலாம். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுவதால் தரிசனத்திற்கு 10 மணி நேரம் ஆகிறது. மகரவிளக்கு பூஜையையொட்டி சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வரும் காட்சிகள் தான் இவை. மகரவிளக்கையொட்டி சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை கடந்த 30ஆம் தேதி திறக்கப்பட்டது. அதற்கு மறுநாள் முதல் வழக்கமான பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. உடனடி தரிசன முன்பதிவில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையிலும் தற்போது தினசரி 1 லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பம்பை முதல் சன்னிதானம் வரையில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு பக்தர்கள் 10 மணி நேரம் வரை காத்திருந்து தரிசனம் செய்யும் நிலை காணப்படுகிறது. வரும் 14ஆம் தேதி மகரவிளக்கு பூஜையை முன்னிட்டு ஜோதியை காண சாமி தரிசனத்துக்கு வரும் ஐயப்ப பக்தர்கள் இப்போதிருந்தே சபரிமலையில் ஆங்காங்கே முகாமிட்டு தங்கி வருகின்றனர். இதனால் சன்னிதானம் உள்ளிட்ட இடங்களில் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது. சென்னை ஆலந்தூரில் 3000 ரூபாய் ரொக்கத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பொங்கல் பண்டிகையையொட்டி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் பொங்கல் தொகுப்புடன் 3000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இந்நிலையில் சென்னை ஆலந்தூர் நசரத்புரத்தில் உள்ள நியாய விலைக் கடையில் பயனாளிகளுக்கு பொங்கல் தொகுப்புடன் 3000 ரூபாய் ரொக்கத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். ரூபாய் ரொக்கத்துடன் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு, வேட்டி, சேலை வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் 2,22,91,730 குடும்ப அட்டைதாரர்களுக்கு நியாய விலைக் கடைகளில் வரும் 13ஆம் தேதி வரை பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட பொங்கல் தொகுப்பை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. 3000 ரூபாய் ரொக்கத்தொகையுடன் பொங்கல் பரிசு தொகுப்பை முதலமைச்சர் கையால் பெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக சென்னை ஆலந்தூர் நசரத்புரம் மக்கள் தெரிவித்துள்ளனர். பொங்கல் திருநாள் முன்னிட்டு எங்களுக்கு சிஎம் கையால் வாங்கினது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் 1 கிலோ அரிசி, 1 கிலோ பச்சரிசி, வேஷ்டி சேலை 3000 ரூபாய் கொடுத்தது, ஒரு முழு கரும்பு கொடுத்ததால ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சிஎம் கையால் வாங்கினதால. இதை விட மிகப்பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, நம்மளுடைய முதல்வர் ஐயா அவரோட கையால் இந்த 3000 வாங்கினது என்னோட வாழ்நாளில் நான் மறக்கவே மாட்டேன். ஒரு மிகப்பெரிய நிகழ்வு இது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எங்க ஊரில் இது வரைக்கும் இந்த ஏரியாவை பார்த்தவங்க கிடையாது எங்களுக்கு. ஆனால் எங்க முதல்வர் ஐயா வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் என்னது பொங்கல் பரிசு அரிசி ஜமா கொடுத்தாங்க, காசு கொடுத்தாங்க, படவை வேஷ்டி கொடுத்தாங்க, கரும்பு கொடுத்தாங்க. செலவுக்கு தான் பொங்கல் கொண்டாடி பசங்களுக்கு. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று இலங்கை அருகே கரையை கடக்க உள்ள நிலையில் திருவாரூர், நாகை மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. இது அடுத்த 12 மணி நேரத்தில் மேலும் வலுவடையும் என்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை பொத்துவில் திரிகோணமலை இடையே மாலை அல்லது இரவில் கரையை கடக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக திருவாரூர், நாகை மற்றும் காரைக்காலில் இன்று மிக கனமழை பெய்யும் என கூறியுள்ள வானிலை ஆய்வு மையம் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சை மற்றும் மயிலாடுதுறையில் கனமழை பெய்யும் என கணித்துள்ளது. நாளை திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர், புதுச்சேரி, காரைக்காலில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நாளில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், தஞ்சை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் மக்கள் மாளிகையில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் ஆளுநர் R.N. ரவி பொங்கல் வைத்து வழிபாடு செய்த காட்சிகள் தான் இவை. ஒயிலாட்டம், கரகாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம் என கலை நிகழ்ச்சிகளும் களை கட்டின. ஆளுநர் R.N. ரவி உரியடித்து உற்சாகமாக நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். பின்னர் மக்கள் மாளிகை ஊழியர்களுடன் பொங்கல் வைத்து மகிழ்ந்த ஆளுநர் ரவி பொதுமக்கள் மற்றும் ஊழியர்களுடன் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டார்.
பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பயணிகள் வசதிக்காக கூடுதலாக 4 சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி மைசூருவில் இருந்து இன்று மற்றும் 13ஆம் தேதிகளில் மாலை 6:35 மணிக்கு சிறப்பு ரயில் புறப்பட்டு மறுநாள் காலை 11 மணிக்கு தூத்துக்குடி வந்தடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் தூத்துக்குடியில் இருந்து நாளை மற்றும் 14ஆம் தேதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு சிறப்பு ரயில் புறப்பட்டு மறுநாள் காலை 7:45 மணிக்கு மைசூருவை அடையும். இதேபோன்று பெங்களூருவில் இருந்து கொல்லத்திற்கு வரும் 13ஆம் தேதி இரவு 11 மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்றும், மறுமார்க்கத்தில் கொல்லத்தில் இருந்து 14ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு சிறப்பு ரயில் பெங்களூருவுக்கு இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெங்களூரு கண்டோன்மெண்டில் இருந்து இன்றிரவு 7:15 மணிக்கு கண்ணூருக்கும், மறுமார்க்கத்தில் கண்ணூரில் இருந்து நாளை காலை 11:30 மணிக்கு பெங்களூர் கண்டோன்மெண்டிற்கும் சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. மேலும் பெங்களூரு கண்டோன்மெண்டில் இருந்து வரும் 13ஆம் தேதி மாலை 5 மணிக்கு கண்ணூருக்கும், மறுமார்க்கத்தில் கண்ணூரில் இருந்து வரும் 14ஆம் தேதி பெங்களூரு கண்டோன்மெண்டிற்கும் சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு காலை 8 மணிக்கு தொடங்க உள்ளது. காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலில் மார்கழி மாதம் பூர நட்சத்திரத்தையொட்டி தங்கத்தேர் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆபரணங்கள், மாலை அணிந்து லட்சுமி சரஸ்வதி தேவிகளுடன் காமாட்சியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் தங்கத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேளதாளங்கள் முழங்க பக்தர்கள் தங்கத்தேரினை வடம் பிடித்து இழுத்து செல்ல காஞ்சி காமாட்சியம்மன் கோயில் வளாகத்தில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பக்தர்கள் கலந்து கொண்டு காமாட்சி அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர். போரூர் வடபழனி சாலையில் நெரிசல் விரைவில் குறையும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. கலங்கரை விளக்கு முதல் பூந்தமல்லி புறவழிச்சாலை வரையிலான வழித்தடத்தில் போரூர் முதல் வடபழனி வரையில் இன்று சோதனை ஓட்டம் நடத்தப்பட உள்ளது. சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ திட்டத்தில் கலங்கரை விளக்கு முதல் பூந்தமல்லி புறவழிச்சாலை வரையிலான வழித்தடம் 26 கிலோமீட்டர் தொலைவுக்கு அமைய உள்ளது. வடபழனி மெட்ரோவை கடந்து செல்லும் வகையில் இந்த ரயில் பாதை அமைக்கப்பட்டு வருகிறது. இதில் பூந்தமல்லி பைபாஸ் முதல் போரூர் சந்திப்பு வரை 10 கிலோமீட்டர் தூரத்திற்கான பணிகள் முடிவடைந்து சோதனை ஓட்டமும் நடத்தப்பட்டு இறுதி ஒப்புதல் பெற்றுவிட்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே போரூர் முதல் வடபழனி வரையிலான 6 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் பாதை அமைக்கப்பட்டுவிட்ட நிலையில் இதர பணிகள் இரவு பகலாக நடைபெறுகிறது. இந்நிலையில் போரூர் முதல் வடபழனி வரையிலான வழித்தடத்தில் இன்று சோதனை ஓட்டம் நடத்தப்பட உள்ளது. சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடந்தால் பூந்தமல்லியிலிருந்து வடபழனி வரை மெட்ரோ ரயில் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி பூந்தமல்லியிலிருந்து போரூர் வரை ரயில்கள் அனைத்து நிலையங்களிலும் நின்று செல்லும். ஆனால் போரூர் முதல் கோடம்பாக்கம் வரையில் ரயில் நிலைய பணிகள் நடைபெற்று வருவதால் நேராக வடபழனிக்கு இயக்கப்படும். இதனால் அடுத்த மாத இறுதிக்குள் பூந்தமல்லி முதல் வடபழனி வரையிலான சேவை மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என்று எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. பாளையங்கோட்டை அருகே உள்ள கல்லூரியில் பொங்கல் பண்டிகை கொண்டாட்டம் விமர்சையாக நடந்த காட்சிகளே இவை. நெல்லை பாளையங்கோட்டை அரசு சித்த மருத்துவ கல்லூரியில் 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். தை திருநாளையொட்டி இந்த கல்லூரியில் தமிழ் நிறை பொங்கல் என்ற தலைப்பில் கொண்டாட்டங்கள் நடந்தன. இதில் மாணவ மாணவிகள் பாரம்பரிய உடை அணிந்து ஆர்வத்துடன் பங்கேற்றனர். மேலும் கல்லூரி முழுவதும் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. அனைவரும் பாரம்பரிய முறைப்படி பானையில் பொங்கல் வைத்து கொண்டாடினர். நாங்க தமிழர்களோட பண்பாடுகளை எடுத்துக்காட்ட விதமா கலாச்சாரத்தோட சேலை வேஷ்டி இந்த மாதிரிலாம் இது பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் ஃபர்ஸ்ட் காலேஜ்ல செலிப்ரேட் பண்றது கொஞ்சம் நல்லா இருக்கு, ஹாப்பியா இருக்கு, என்ஜாய் பண்றோம், ரொம்பவே என்ஜாய் பண்றோம். ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு நீட் இந்த மாதிரி ஜேர்னிக்கு அப்புறமா ஒரு என்ஜாய்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நண்பர்களுடன் பொங்கல் கொண்டாடியது மகிழ்ச்சி அளிப்பதாக மாணவ மாணவிகள் தெரிவித்தனர். சென்னை புத்தக காட்சியை திறந்து வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புத்தக வாசிப்பு மூலம் அறிவு தீ பரவட்டும் என தெரிவித்துள்ளார். நந்தனம் YMCA மைதானத்தில் புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கத்தின் சார்பில் 49வது புத்தக காட்சி வரும் 21ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து புத்தக அரங்குகளை பார்வையிட்டார்.
முன்னதாக முத்தமிழறிஞர் கலைஞர் மு. கருணாநிதி பொற்கிழி விருதுகளை வெவ்வேறு தலைப்புகளின் கீழ் 6 எழுத்தாளர்களுக்கு முதலமைச்சர் வழங்கினார். தொடர்ந்து மேடையில் பேசிய முதலமைச்சர், தொழில்நுட்ப உலகில் வாசிக்க எத்தனையோ வாய்ப்புகள் இருந்தாலும் புத்தக பக்கங்களை புரட்டி படிக்கும் போது புது ஒளி பிறக்கும் என்றார். 2 இளைஞர்கள் சந்திச்சுட்டா இப்போ நீங்க படிச்சுட்டு இருக்கிற புத்தகம் என்னன்னு புத்தகங்களை மையமா வச்சு பேசக்கூடிய அளவுக்கு இருக்கணும். புத்தகங்களை பற்றி விவாதிக்கிற அளவுக்கு வாசிப்பு பழக்கம் அதிகரிக்கணும், அறிவித்து பரவணும். தனக்கு அன்பளிப்பாக வந்த 4 லட்சம் புத்தகங்களை பல்வேறு நூலகங்களுக்கு அனுப்பி புத்தகங்கள் பகிர்வதை ஒரு இயக்கமாகவே செய்து வருவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டார். அதிமுகவில் மீண்டும் OPS மற்றும் சசிகலா ஆகியோர் சேர வாய்ப்பில்லை என்று எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை என்று எடப்பாடி பழனிசாமி உறுதிபட தெரிவித்துள்ளார். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை புதன்கிழமை இரவு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசினார். இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாட்டின் அரசியல் நிலவரம் குறித்து அமித்ஷாவிடம் எடுத்துரைத்ததாக குறிப்பிட்டார். மோடி தலைமையில் NDA கூட்டணி அமையும் என்று கூறிய அமித்ஷாவின் கருத்துக்கும் விளக்கம் அளித்தார். அதிமுக தான் தலைமை. எங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் தான் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் சொல்லியாச்சுல. OPS மற்றும் சசிகலாவிற்கு அதிமுகவில் இடமில்லை என்று திட்டவட்டமாக கூறிய எடப்பாடி பழனிசாமி தினகரன் உடனான கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்த கேள்விக்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை. சசிகலா அவர்கள் அதிமுகவில் மீண்டும் இணைவது குறித்து நீங்கள் ஏதாவது கிளற வேண்டாம், அங்கே இடம் கிடையாது. டிடிவி தினகரனுடைய கட்சி உங்களுடைய அதிமுக பாஜக கூட்டணியில வரும் அப்படின்ற சில கட்சிகள் எங்களோட வரும், பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரும், அதெல்லாம் வெளிப்படையா பேச முடியாது. OPS சேர்வதற்கு வாய்ப்பில்லை. மேலும் சில கட்சிகள் கூட்டணிக்கு வரும் என்று நம்பிக்கை தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி கூட்டணி முழுவதும் அமைந்தவுடன் தொகுதி பங்கீடு குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணைவது குறித்து மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக பாஜக கூட்டணியில் அன்புமணி தரப்பு பாமக இணைந்ததை அடுத்து டெல்லி சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் OPS மற்றும் சசிகலாவிற்கு அதிமுகவில் இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்ததுடன் டிடிவி தினகரன் உடனான கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்த கேள்விக்கு பதிலளிக்க மறுத்தார். அமித்ஷாவை சந்தித்துவிட்டு டெல்லியில் இருந்து சென்னைக்கு EPS திரும்பிய நிலையில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பெங்களூரு வழியாக டெல்லிக்கு சென்றதாக கூறப்படுகிறது. அங்கு மத்திய அமைச்சர் அமித்ஷாவை தினகரன் சந்தித்ததாகவும் NDAவில் மீண்டும் சேர பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் சொல்லப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமியை துரோகி என்றே குறிப்பிட்டு வந்த டிடிவி தேர்தல் நேரத்தில் துரோகி யார், எதிரி யார், நண்பன் யார் என்று பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அமமுக பொதுக்குழுவில் தினகரன் கூறிய நிலையில் EPSஐ தொடர்ந்து அமித்ஷாவை சந்தித்து பேசியிருப்பதாக வெளியான தகவல் அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற்றுள்ளது. கடலூரில் இன்று நடைபெறும் தேமுதிக மாநாட்டில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து முக்கிய முடிவை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிக்கவுள்ளார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே உள்ள பாசார் கிராமத்தில் தேமுதிக சார்பில் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு இன்று மாலை 6 மணிக்கு நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டில் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சிறப்புரையாற்றுகிறார். வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து மாவட்ட செயலாளர்களிடம் ரகசிய வாக்கெடுப்பு முறையில் கருத்து கேட்கப்பட்ட நிலையில் அது குறித்த முடிவை கடலூர் மாநாட்டில் அறிவிக்க உள்ளதாக பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருந்தார். அதன்படி கூட்டணி குறித்த முக்கிய முடிவை இன்று அறிவிக்க உள்ளார். இதனால் இந்த மாநாடு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேமுதிக மாநாட்டிற்காக சுமார் 150 ஏக்கரில் மாநாட்டு பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. மாநாடு நடைபெறும் பகுதியில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை முழுவதும் கட்சி கொடிகள் நடப்பட்டுள்ளன. மஞ்சள், சிவப்பு, கருப்பு உள்ளிட்ட வண்ணங்களை கொண்ட கம்பளங்கள் விரிக்கப்பட்டு தொண்டர்கள் அமர்வதற்காக நாற்காலிகள் போடப்பட்டுள்ளன. மாநாட்டிற்கான பணிகளை கட்சியின் பொருளாளர் LK சுதீஷ் ஆய்வு செய்தார். மாநில அளவிலான மாநாடு என்பதால் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான தேமுதிக தொண்டர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.
திண்டுக்கல்லில் திமுக பிரமுகர் கொலை வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்த மீன் வியாபாரியும் அவரது மனைவியும் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல்லில் உள்ள யாக்கப்பன்பட்டியை சேர்ந்தவர் ஜெயசுராஜ். இவர் நேற்று மாலை கொசவப்பட்டி பகுதியில் மீன்கடை வைப்பதற்கு இடம் பார்த்த பின்னர் இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். RMDC காலனி அருகே வந்தபோது பின்னால் வந்த கார் ஜெயசுராஜின் வாகனம் மீது மோதியது. இதில் நிலைகுலைந்து விழுந்த ஜெயசுராஜை அடையாளம் தெரியாத நபர்கள் வெட்டி கொன்றுவிட்டு தப்பினர். அதற்கு அடுத்த சிறிது நேரத்தில் யாக்கப்பன்பட்டியில் உள்ள அவரது இரண்டாவது மனைவி தீபிகாவும் வெட்டி கொல்லப்பட்டார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அவர்கள் இருவரின் சடலங்களையும் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதல் கட்ட விசாரணையில் கடந்த 2024ஆம் ஆண்டு ரியல் எஸ்டேட் அதிபரும் திமுக பிரமுகருமான மாயாண்டி ஜோசப் கொலைக்கு பழிக்கு பழியாக இந்த கொலைகள் நடந்திருப்பது தெரியவந்துள்ளது. மாயாண்டி ஜோசப் கொலை வழக்கில் முதல் குற்றவாளியான ஜெயசுராஜ் ஜாமீனில் வெளியே வந்து மீன்கடை நடத்தப்போவதாக கிடைத்த தகவலின் பேரில் மாயாண்டி ஜோசப்பின் ஆதரவாளர்கள் ஜெயசுராஜையும் அவரை ஜாமீனில் எடுத்த மனைவியையும் வெட்டி சாய்த்திருப்பது தெரியவந்துள்ளது. மேற்கு வங்கத்தில் ரெய்ட் நடத்திய அமலாக்கத்துறையினரையே முதல்வர் மம்தா பானர்ஜி கலங்கடித்தார். மேற்கு வங்கத்தில் உள்ள ஐபாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்திய போது அம்மாநில முதலமைச்சர் அங்கு அவசரமாக வந்த காட்சிகளே இவை. கொல்கத்தாவில் உள்ள ஐபாக் நிறுவனம் மற்றும் அதன் இயக்குநர் பிரதீக் ஜெயின் இல்லத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் IT பிரிவு தலைவராகவும் பிரதீக் ஜெயின் இருக்கும் நிலையில் அவரது இல்லத்திற்கு மம்தா பானர்ஜி அவசரமாக வந்தார். பின்னர் கையில் ஆவணங்களுடன் வெளியே வந்த மம்தா பானர்ஜி அரசியல் உள்நோக்கத்துடன் இந்த சோதனையை உள்துறை அமைச்சர் அமித்ஷா நடத்துவதாக தெரிவித்தார். இந்நிலையில் நிலக்கரி கடத்தல் விவகாரத்தில் நடந்த சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக மேற்கு வங்கம் மற்றும் டெல்லியில் சோதனை நடந்ததாகவும் அப்போது மம்தா பானர்ஜி வந்து அதனை தடுத்ததாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்தது. எந்த கட்சியையும் குறிவைத்து இந்த சோதனை நடத்தப்படவில்லை என்று விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அத்துமீறி சோதனை நடத்தியதாக ED அதிகாரிகள் மீது மேற்கு வங்க காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் வெவ்வேறு கடைகளில் நகை திருட்டில் ஈடுபட்ட பெண்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சங்கராந்தி பண்டிகையை முன்னிட்டு புதன்கிழமை அன்று விசாகப்பட்டினத்தில் செயல்படும் வெங்கடேஸ்வரா ஜுவல்லரிக்கு சென்ற பெண்கள் நகை எடுப்பது போல நாடகமாடி திருட்டில் ஈடுபட்டனர். CCTV காட்சிகள் மூலம் இதனை கண்காணித்த ஊழியர்கள் அவர்களை கையும் களவுமாக பிடித்தனர். இதேபோன்று வியாழனன்று கஜுவாகா ஹோம் என்ற கடையில் நகை திருட்டில் ஈடுபட்ட பெண்கள் கைது செய்யப்பட்டனர். தலைமுடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நகைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். பண்டிகையை முன்னிட்டு நகைக்கடைகளில் திருட்டுச் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கும் திட்டத்தை பிரதமர் மோடி விரைவில் தொடங்கி வைக்க உள்ளதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். டெல்லியில் மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தலைமையில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் போக்குவரத்து துறை அமைச்சர்களின் மாநாடு நடைபெற்றது. அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய நிதின் கட்கரி மத்திய சாலை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்காக புதிய திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த திட்டத்தின்படி சாலை விபத்தில் சிக்கியவர்களுக்கு குறைந்தது 7 நாட்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ சிகிச்சைகள் கிடைக்கும் என்று தெரிவித்தார். காப்பீடு இல்லாதவர்களுக்கும் கூட குறிப்பிட்ட மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்படுவது கட்டாயமாக்கப்படும் என்று கூறினார். மேலும் விபத்தில் சிக்கியவர்களை உடனடியாக மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்பவர்களுக்கு 25,000 ரூபாய் வழங்கப்பட இருப்பதாகவும் தெரிவித்தார். அசாம், உத்தராகண்ட், ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் சோதனை அடிப்படையில் செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டம் வெற்றியடைந்திருப்பதாகவும் இத்திட்டத்தை பிரதமர் மோடி விரைவில் தொடங்கி வைக்க இருப்பதாகவும் நிதின் கட்கரி தெரிவித்தார்.
இந்தியா உள்ளிட்ட நாடுகள் மீது 500% இறக்குமதி வரி விதிக்கும் மசோதாவை அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய அதிபர் டொனால்டு டிரம்ப் ஒப்புதல் அளித்துள்ளார். யுக்ரைன் போருக்கு பிறகு ரஷ்யாவிடமிருந்து மலிவான விலையில் கச்சா எண்ணெய் வாங்கும் இரண்டாவது பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. இதனை கண்டித்து இந்தியா மீதான வரியை 25% அமெரிக்கா உயர்த்தியது. இந்நிலையில் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியா, சீனா, பிரேசில் நாடுகளுக்கு 500% இறக்குமதி விதிக்கும் மசோதாவை குடியரசுக் கட்சியின் லிண்ட்சே கிரஹாம் மற்றும் ஜனநாயக கட்சியின் ரிச்சர்ட் ப்ளூமென்ஸ் ஆகியோர் கொண்டு வந்துள்ளனர். இந்த மசோதாவிற்கு அமெரிக்க நாடாளுமன்றத்தில் குடியரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக கட்சி ஆகிய இரு தரப்பிலிருந்தும் 80க்கும் மேற்பட்ட செனட்டர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இந்த மசோதா அடுத்த வாரமே வாக்கெடுப்புக்கு வர வாய்ப்புள்ளது. இந்த மசோதா சட்டமாக்கப்பட்டால் ஜவுளி தயாரிப்பு நிறுவனங்கள், மருந்து, ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் நிறுவனங்கள் மட்டுமின்றி ஐடி உள்ளிட்ட சேவை வழங்கும் நிறுவனங்களும் கடுமையான பாதிப்புகளை சந்திக்கும் என்று அஞ்சப்படுகிறது. வெனிசுலாவில் இருந்து கச்சா எண்ணெய் ஏற்றி சென்ற விவகாரத்தில் அமெரிக்காவால் பறிமுதல் செய்யப்பட்ட ரஷ்ய கொடியுடன் கூடிய எண்ணெய் கப்பலில் 3 இந்தியர்கள் சிக்கியிருப்பது தெரியவந்துள்ளது. போதைப் பொருள் கடத்தலுக்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி ஆகியோரை அமெரிக்க படையினர் அந்நாட்டுக்குள் புகுந்து கைது செய்தது உலகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அமெரிக்காவின் தடையை மீறி வெனிசுலாவில் இருந்து எண்ணெய் ஏற்றி செல்லும் கப்பல்களை அமெரிக்க கடற்படையினர் பறிமுதல் செய்து வருகின்றனர். அந்த வகையில் நேற்று முன்தினம் அட்லாண்டிக் பெருங்கடலில் ரஷ்ய கொடி கட்டிய எண்ணெய் டேங்கர் கப்பலை அமெரிக்க கடற்படையினர் சிறைப்பிடித்தனர். அந்த கப்பலில் பயணம் செய்த 3 இந்தியர்கள், உக்ரைன் நாட்டினர் உட்பட 28 பேரும் சிறைப்பிடிக்கப்பட்டனர். அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ள ரஷ்யா, அது ரஷ்ய பிராந்தியத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலாகவே எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் பழிக்கு பழியாக அமெரிக்க கப்பல்களை தாக்குவோம் என்றும் எச்சரித்துள்ளது. அமெரிக்காவுக்கு எதிராக அணு ஆயுதங்களை பயன்படுத்துவது பற்றியும் யோசனை செய்வோம் என்றும் ரஷ்யா மிரட்டல் விடுத்துள்ளதால் பதற்றம் அதிகரித்துள்ளது. இதனிடையே வெனிசுலாவின் எண்ணெய் வளத்தை அமெரிக்காவே கட்டுப்படுத்தும் என்றும் நீண்ட காலத்திற்கு வெனிசுலா எண்ணெயை சந்தைப்படுத்துவோம் என்றும் அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பனி படர்ந்துள்ள எட்னா எரிமலை நெருப்பு குழம்பை வெளியேற்றும் காட்சிகளே இவை. இத்தாலியின் எட்னா எரிமலை புத்தாண்டு தினம் முதல் கொந்தளிப்பாக காணப்படுகிறது. அங்கு கடுமையான குளிர் நிலவி வரும் பட்சத்திலும் எரிமலையிலிருந்து தொடர்ந்து நெருப்பு குழம்பு வெளியேறி வருகிறது. இந்நிலையில் அங்கு ஆய்வுக்கு செல்லும் எரிமலை ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. மாலைக்குள் அனைவரும் எரிமலை பகுதியிலிருந்து வெளியேற வேண்டும். குறிப்பிட்ட தொலைவுக்கு மட்டுமே உள்ளே செல்ல அனுமதி உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. ஆஷஸ் டெஸ்ட் கிரிக்கெட் கோப்பையை ஆஸ்திரேலிய அணி வென்று மீண்டும் தக்க வைத்துக் கொண்டது. இங்கிலாந்து அணி ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் செய்து ஆஷஸ் டெஸ்ட் தொடரில் விளையாடியது. மொத்தம் 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் ஆஸ்திரேலிய அணி முதல் 3 போட்டிகளையும் கைப்பற்றியது. 4வது போட்டியை இங்கிலாந்து தன்வசப்படுத்தியது. கடைசி மற்றும் 5வது போட்டி சிட்னியில் நடைபெற்றது. இதில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. அந்த அணி தன்னுடைய முதல் இன்னிங்ஸில் 384 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. அதிகபட்சமாக ஜோ ரூட் 160 ரன்களை அடித்தார். தொடர்ந்து விளையாடிய ஆஸ்திரேலிய அணி 567 ரன்கள் எடுத்த நிலையில் அனைவரும் ஆட்டமிழந்தனர். 2வது இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி 342 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. 160 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிய இலக்குடன் ஆஸ்திரேலிய அணி விளையாடியது. அந்த அணி 31.2 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு இலக்கை எட்டியது. இதன் மூலமாக 4-1 என்று இந்த தொடரில் ஆதிக்கம் செலுத்திய ஆஸ்திரேலியா கோப்பையை தக்க வைத்துக் கொண்டது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்துள்ளது. ஒரு சவரன் தங்கத்தின் விலை 1,02,000 நிலையில் 400 ரூபாய் குறைந்து 1,02,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 12,800 ரூபாயாக இருந்த நிலையில் 50 ரூபாய் குறைந்து 12,750 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தினமும் அதிகரித்து வந்த வெள்ளியின் விலையும் சற்று குறைந்துள்ளது. அதன்படி 1 கிராம் வெள்ளியின் விலை 5 ரூபாய் குறைந்து 272 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ வெள்ளியின் விலை 5,000 ரூபாய் குறைந்து 2,72,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதனிடையே இந்தியாவில் பங்குச்சந்தைகள் வியாழக்கிழமையன்று சரிவை கண்டன. அதன்படி சென்செக்ஸ் 780 புள்ளிகள் சரிந்து 84,180 புள்ளிகளுடன் நிறைவடைந்தது. நிப்டி 263 புள்ளிகள் சரிந்து 25,876 புள்ளிகளுடன் நிறைவு பெற்றது. குறிப்பாக LND, டெக் மஹிந்திரா, TCS, டாடா ஸ்டீல்ஸ் உள்ளிட்ட பங்குகள் 2% மேல் சரிவை கண்டதால் முதலீட்டாளர்கள் கவலையடைந்தனர்.
தொடர்ந்து இன்றைய நாளின் முக்கியமான மாவட்ட செய்திகளை இனி விரைவு செய்திகளாக பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் மார்கழி மாத எண்ணெய் காப்பு உற்சவம் விமர்சையாக தொடங்கியது. எண்ணெய் காப்பு உற்சவத்தின் முதல் நாளில் திருமுக்குடம் அருகே உள்ள எண்ணெய் காப்பு மண்டபத்தில் கண்ணன் திருக்கோலத்தில் ஆண்டாள் எழுந்தருளினார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற எண்ணெய் காப்பு உற்சவத்தின் போது ஆண்டாளுக்கு பல் துலக்குவது முதல் வெற்றிலை பாக்கு போட்டு வாய் சுத்தம் செய்வது வரை அனைத்து நிகழ்வையும் பட்டாச்சாரியார்கள் செய்தனர். வரும் போகியை பொதுமக்கள் புகையில்லா போகியாக கொண்டாட வேண்டும் என தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவுறுத்தியுள்ளது. போகியின் போது பிளாஸ்டிக், செயற்கை இடைகளால் தயாரிக்கப்பட்ட துணிகள், ரப்பர் பொருட்கள், டயர், ரசாயனம் கலந்த பொருட்கள் உள்ளிட்டவற்றை பொதுமக்கள் எரிக்க வேண்டாம் என வேண்டுகோள் விடுத்துள்ள மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் போகி பண்டிகையை கொண்டாடுமாறு அறிவுறுத்தியுள்ளது. நெல்லை மாஞ்சோலை தேயிலை தோட்ட பகுதியில் பொங்கல் தொகுப்பு டோக்கன் வழங்காததை கண்டித்து தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாஞ்சோலை பகுதியில் கடந்த 3 மாதங்களாக ரேஷன் பொருட்கள் வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டிய தொழிலாளர்கள் தற்போது பொங்கல் தொகுப்பு டோக்கனும் வழங்கவில்லை என்று கூறுகின்றனர். இதனால் அதிருப்தியடைந்த 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் சேரன் மாதவி சாராட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவையில் உள்ள மத்திய அரசு கல்வி நிறுவனமான சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மேலாண்மை கல்லூரியில் பொங்கல் கொண்டாட்டம் விமர்சையாக நடைபெற்றது. பாரம்பரிய உடையணிந்து வந்த மாணவ மாணவிகள் புதுப்பானையில் பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தினர். தொடர்ந்து ஜமாப் இசைக்கும் திரை இசை பாடல்களுக்கும் ஏற்ப நடனமாடி உற்சாகமடைந்தனர். தமிழக அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கு தமிழ்நாடு தலைமை செயலக சங்கம் ஆதரவளித்ததற்கு ஒரு தரப்பு ஊழியர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தங்கள் கருத்துக்களை கேட்காமலேயே ஓய்வூதிய திட்டத்திற்கு ஆதரவளிக்கப்பட்டுள்ளதாக தலைமை செயலக ஊழியர்கள் சங்க உறுப்பினர்களின் ஒரு தரப்பினர் தெரிவித்துள்ளனர். தலைமை செயலகத்தின் சங்க அலுவலகத்தை 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே சீல் வைக்கப்பட்ட பட்டாசு குடோனில் இருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகள் திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மீனாட்சிபுரம் பகுதியில் சட்டவிரோதமாக இயங்கிய பட்டாசு குடோனுக்கு அதிகாரிகள் கடந்த ஆண்டு சீல் வைத்தனர். இந்நிலையில் குடோனின் சீல் அகற்றப்பட்டு 250 பெட்டிகளில் இருந்த 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகளை மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். தமிழ் வளர்ச்சி கழகத்தின் நிதிச்சுமையை குறைத்ததில் தமிழ்நாடு அரசின் பங்களிப்பு மிகப்பெரியது என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் பாராட்டு தெரிவித்துள்ளார். சென்னையில் தமிழ் வளர்ச்சி கழகத்தின் சார்பில் நடைபெற்ற நாடகவியல் களஞ்சியம் நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய அவர், திராவிட இயக்கத்தின் விதை நாடக மேடைகளில்தான் விதைக்கப்பட்டதாகவும் கூறினார். சிறை ஒரு சிறந்த படம் என்று பேராசிரியர் மாராஜ் ஒரு சிறுபான்மை சமுதாயத்தின் மீது எவ்வளவு அடக்குமுறை அவிழ்த்து விடப்படுகிறது என்ற மைய கருத்தை வைத்து இந்த திரைப்படம் வந்திருக்கிறதாக சொன்னார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கோவிலுக்குள் புகுந்த கொள்ளையர்கள் உண்டியலை உடைக்கும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆலம்பட்டியில் உள்ள மகாமுனி கோவிலுக்குள் புகுந்த 3 திருடர்கள் உண்டியலை உடைத்து சில்லறை காசுகள் மற்றும் பணத்தை சாக்குப்பையில் அள்ளி போட்டு சென்றனர். இதுகுறித்து திருமங்கலம் காவல் நிலைய காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே தொடர் மின்வெட்டை கண்டித்து மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஏரியூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 6 மாதமாக தொடர் மின்வெட்டு ஏற்படுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் தங்களது அன்றாட பணிகள் பாதிக்கப்படுவதாக கூறி அப்பகுதி மக்கள் ஏரியூர் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு அலுவலர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அதிகாரிகளை கண்டித்து சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். அவனியாபுரம், பாலமேடு மற்றும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்பதற்காக 15,000 காளை உரிமையாளர்களும் 5,000 மாடுபிடி வீரர்களும் முன்பதிவு செய்துள்ளனர். முறைகேட்டை தடுக்கும் வகையில் QR கோடுடன் கூடிய டோக்கன் பதிவிறக்கம் செய்த மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகள் மட்டுமே பங்கேற்க அனுமதிக்கப்பட உள்ளனர். போலியான டோக்கன்களை பயன்படுத்துவது தெரியவந்தால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் எச்சரித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே காவலர் என கூறி பண மோசடியில் ஈடுபட்ட SP அலுவலக ஊழியர் கைது செய்யப்பட்டார்.
திருவள்ளூரைச் சேர்ந்த விஷ்ணுபிரியன் ராமநாதபுரம் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் கிளார்க்காக பணியாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் விஷ்ணுபிரியன் தான் காவலர் என கூறி 4 பெண்களிடம் 25 லட்சம் ரூபாய் வரை பணம் பெற்று மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண்கள் அளித்த புகாரின் பேரில் அரக்கோணம் காவலர்கள் விஷ்ணுபிரியனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். போலி மருந்து வழக்கில் கைது செய்யப்பட்ட அனைவரும் விடுவிக்கப்பட்டது அரசுக்கும் குற்றவாளிக்கும் தொடர்பு இருப்பதை காட்டுவதாக புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில அரசு இந்த குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கு நீதிமன்றத்தில் முறையாக வாதாடவில்லை. நீதிமன்றத்தில் இவங்க ஜாமீனை விடக்கூடாது என்று அழுத்தம் தரவில்லை. புதுச்சேரியில் விஜயன் ஜனநாயகன் திரைப்பட பேனர் விழுந்ததால் இருசக்கர வாகனத்தில் இருந்து தவறி வாய்க்காலில் விழுந்த முதியவர் பலத்த காயமடைந்தார். அரியாங்குப்பத்தைச் சேர்ந்த 64 வயதான தனசேகரன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது அவர் மீது பேனர் விழுந்ததால் நிலை தடுமாறி வாய்க்காலில் விழுந்தார். அவரை அக்கம்பக்கத்தினர் மீட்ட நிலையில் மூச்சு திணறல் ஏற்பட்டு சென்னையில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் தாவேக நிர்வாகிகள் 3 பேரை கைது செய்த காவல்துறையினர் 7 பேரை தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பொங்கல் விழாவையொட்டி நடைபெற்ற வள்ளி கும்மி அரங்கேற்றத்தை மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். இந்த விழாவில் கலந்து கொண்ட நடிகரும் இயக்குநருமான ஆர் சுந்தர்ராஜன் பள்ளியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். ஹோசூரில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் ரிக் இயந்திர வாகன உரிமையாளர்கள் 7வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக ஹோசூர், தளி, தேன்கனிக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் 30க்கும் மேற்பட்ட ரிக் இயந்திர வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் இதை நம்பியுள்ள ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் மூலப்பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த அரசு முன்வர வேண்டும் என்று ரிக் இயந்திர வாகன உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே நள்ளிரவில் மதுபோதையில் பட்டாக்கத்தியுடன் இளைஞர்கள் சுற்றித் திரிந்த காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காட்டுப்புத்தூர் பேருந்து நிலையம் அருகே 4ற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மதுபோதையில் கையில் பட்டாக்கத்தி, அரிவாளுடன் சாலையில் சுற்றித் திரிந்தனர். இதன் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் அருகே தனியார் கல்லூரியில் பொங்கல் விழாவை மாணவர்கள் உற்சாகமாக கொண்டாடினர். மண்பானையில் பொங்கலிட்டு ஆட்டம் பாட்டத்துடன் விழாவை கொண்டாடினர். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரகத்திற்குள் நுழைந்த பாம்பால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆட்சியரகத்தில் உள்ள பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நலத்துறை அலுவலகத்திற்குள் பாம்பு புகுந்ததை கண்ட ஊழியர்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து விரைந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் 5 அடி நீள நாகப்பாம்பை பிடித்து பாதுகாப்பாக வனப்பகுதியில் விட்டனர். நெல்லை மாவட்டம் சுத்தமல்லி அருகே வீட்டில் இருந்தவர்கள் பொங்கல் தொகுப்பு வாங்க சென்ற நிலையில் மூதாட்டியை கட்டிப்போட்டு 25 சவர நகைகள் 6 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுத்தமல்லியை சேர்ந்த சன்னியாசி பாண்டியன் என்பவர் வீட்டில் இருந்தவர்கள் பொங்கல் தொகுப்பு வாங்க சென்ற நிலையில் வீட்டிற்கு வந்த மர்ம நபர்கள் மூதாட்டியை கட்டிப்போட்டு வீட்டிலிருந்து 25 சவர நகைகள் மற்றும் 6 லட்சம் ரூபாயை திருடிச் சென்றனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் நடைபெற்ற திருச்சுழி பிரீமியர் லீக் கிரிக்கெட் திருவிழாவில் வெற்றி பெற்ற அணிக்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு 1 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். துணை முதலமைச்சர் உதயநிதி பிறந்த நாளையொட்டி நடைபெற்ற இந்த போட்டியில் 66 அணிகள் பங்கேற்றன. இறுதிப் போட்டியில் கல்குறிச்சி டால்பின் கிரிக்கெட் கிளப் அணியை திருச்சுழி ரைசிங் யங் ஸ்டார் அணி வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றியது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே காவிரி ஆற்றில் வெடிவைத்து மீன்பிடித்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அனிச்சம்பாளையம் பகுதியில் புதன்கிழமை மாலை 5 பேர் கொண்ட கும்பல் காவிரி ஆற்றில் வெடிவைத்து மீன்பிடித்ததாக பொதுமக்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து காவல்துறையினர் வந்தபோது அவர்கள் தப்பியோடினர். இந்நிலையில் தற்பொழுது அதில் சங்கர், பூபாலன், ராமச்சந்திரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து ஜெலட்டின், டெட்டனேட்டர் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. தூத்துக்குடியில் செல்போன் கடையில் விற்பனைக்காக வைத்திருந்த போலி ஐபோன் உதிரி பாகங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன.
தெற்கு புதுத்தரு பகுதியில் உள்ள செல்போன் கடைகளில் போலி ஐபோன் உதிரி பாகங்கள் விற்பனை செய்யப்படுவதாக புகார் வந்தது. இதனையடுத்து அங்குள்ள கடைகளில் சோதனை மேற்கொண்ட அறிவுசார் சொத்துரிமை அமலாக்கப் பிரிவு காவலர்கள் போலி ஐபோன் உதிரி பாகங்களை பறிமுதல் செய்தனர். உதகை அருகே மாயார் கிராமத்திற்கு செல்லும் சாலையோரத்தில் கரடி ஒன்று மும்முரமாக உணவு தேடிய வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. சாலையில் ஏராளமான வாகனங்கள் சென்று கொண்டிருந்த போதிலும் எதையும் பொருட்படுத்தாத கரடி உணவு தேடுவதிலேயே குறியாக இருந்தது. இதனை கவனித்த சுற்றுலா பயணிகள் கரடியை கண்டு ரசித்ததுடன் தங்களது செல்போன்களில் வீடியோ எடுத்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே செங்கரும்பு கொள்முதலில் இடைத்தரகர்கள் குறுக்கிடுவதாக கூறி விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். செங்கரும்பு கொள்முதல் செய்ய அதிகாரிகள் நேரடியாக வராமல் இடைத்தரகர்கள் மூலம் கொள்முதல் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கரும்பு ஒன்றுக்கு 15 ரூபாய் மட்டுமே வழங்குவதாக குற்றம் சாட்டிய விவசாயிகள் அதிகாரிகள் நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என கூறி வாச்சம்பள்ளி அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். கேரள மாநிலம் ஆலப்புழாவில் கோயில் யானையிடம் கொடுக்க முயன்ற 6 மாத குழந்தை கீழே விழுந்த காட்சி நெஞ்சை பதைபதைக்க வைத்துள்ளது. ஹரிப்பாடு முருகன் கோவிலில் உள்ள ஸ்கந்தன் என்ற யானை 6 மாதங்களுக்கு முன்பு பாகனை குத்திக் கொன்றது. இந்நிலையில் பாகன் தனது 6 மாத குழந்தை யானையின் தும்பிக்கையில் அமர வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். அப்போது பாகனின் அஜாக்கிரதையால் குழந்தை கீழே விழுந்தது. கடந்த ஞாயிறன்று நடந்த நிகழ்வு தொடர்பான வீடியோ வெளியான நிலையில் தேவசம் போர்டு அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர்.